மிதுன ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக வலிமையாக உட்கார்ந்துருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியான அந்த சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ ராசிநாதன் வலிமை பெறுகிறது. அதே போல தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் அடைகிறார். அப்போ தனஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறார். அப்போ பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ புதன் வலிமையாக இருக்கிறதுனால அறிவார்ந்த செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். ராசிநாதன் நல்லா இருக்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ஸோ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்று ஒரு குழம்பிக் கொண்டிருந்த, அதாவது செய்யக்கூடிய விஷயத்தில் சில குழப்பங்கள் இருந்தது பாருங்கள், இப்போ தெளிவு கிடைக்கும். தெளிவான டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. குரு அப்படிங்கிறது 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, தனஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அதாவது தனம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துல தனக்காரக கிரகமான குரு பகவான் உச்சமடைவது இது ஒரு 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த நிகழ்வானது நடக்க இருக்கிறது. அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதிலே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது அற்புதமாக இருக்குது. அதுவும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். சின்ன சின்ன ஈகோ கிளாஸ் கணவன் மனைவிக்கு இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறவுக்குள்ளே இருந்து வந்த கசப்புணர்வுகள் இப்போ அடியோடு மறையப் போகிறது. அப்போ குடும்பத்தில் குதூகலம் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரமான சில நிகழ்வுகள், மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இந்த ஜூன் மாதத்திலிருந்து பிரகாசமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. வாக்குஸ்தானத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். அப்போ கடவுளினுடைய அந்த அனுகிரகம், கடவுளினுடைய வாக்காகவே உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தவர்கள் கூட இப்போ இவர் சொன்ன சரி அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் போய் 12இல் மறைகிறது. 3க்குரியவன் 12இல் மறைகிறது. அப்போ என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம், அதாவது ட்ராவலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அல்லது எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்கன்னா அல்லது ஒரு ஒப்பந்தம் போட்டால்னா கூட கொஞ்சம் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா 3க்குரியவன் போய் 12இல் மறைகிறதுனால 100% செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 15க்கு அப்புறம் சூரியன் உங்கள் ராசியில் வந்து உட்காரும்போது தன்னம்பிக்கை பிறக்கும். சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். சூரியனை போன்ற செயல்பாடுகள் இருக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. அதாவது நிர்வாக திறமைக்கு சொந்தக்காரரான சூரியன் உங்கள் தலை மேலே, உங்கள் ராசி மேலே வந்து உட்காரும்போது டக்குன்னு, அதாவது உங்களுடைய கௌரவங்கள் மேம்படக்கூடிய தன்மை, சமூகத்தில் உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இன்னார் இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் யாருன்னா புதன். 4ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார். சுகம், உங்களுக்கு தேவையான சுகம் கிடைக்கப் பெறுகிறது.
இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கணும் என்று நினைக்கக்கூடிய அத்துணை மிதுனத்துக்கும் இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது. ஏன்னா 4க்குரியவன் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறது. அப்போ உங்கள் மனசில் கண்டிப்பாக எழும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு பத்திரப்பதிவு செய்யணும், உங்கள் பேரில் நடக்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வீடு வாங்கணும் அதுக்கான அமைப்பு, அதுக்கான பணம் எல்லாம் ரெடியாக இருக்குது, ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சிட்டோம், இதெல்லாம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும். தாய் சார்ந்த விஷயத்தில், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். தாய்க்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம், சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. ஏன்னா தாய் ஸ்தானத்தின் அதிபதியான புதன் வலுப்பெற்று உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ தாயை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதாவது சின்ன சண்டைகள் எது வந்தாலும் 3ஆம் நபர்கள், அதாவது மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய தாயை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். 5ஆம் அதிபதி குருவோட சேரப்போகிறது. எப்போ? இந்த குருவோட இந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார் அல்லவா, அந்த சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் கரெக்டாக நம்ம சொல்லப்போனால் ஜூன் மாதம் 8ஆம் தேதி எங்கே வர்றார்? கடகமனைக்கு வந்து குருவோட சேரப்போகிறார். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்க போகிறது. 2 பொருளாதார கிரகங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பூர்வ புண்ணிய வாயிலாக, அதாவது உங்களுடைய தகப்பன், பார்ட்னர், அதாவது தாத்தா வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, அதாவது பூர்வீகத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பூர்வீகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், அல்லது உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய ஊரில் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒன்று செய்து உங்கள் கடமையை ஆற்றி உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய சில காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. ஒரு கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம், உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அதெல்லாமே நடக்கும். ஏன்னா குடும்பத்தில் குரு வந்து உட்கார்ந்துட்டாரே, ஒரு நல்லவன், 7ஆம் அதிபதி குரு உங்கள் குடும்பத்தில் வந்து இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் என்பது சாத்தியமாகிறது. அதே குரு உச்சமான குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ எந்த விஷயத்துக்கு வலி, வேதனை, துக்கம், அசிங்கம், அவமானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாமே அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கிறது. அப்போ வழிகளில் இருந்து நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பு. ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, அது சரி செய்யாமலே இருக்குது, இப்போ சரி செய்யக்கூடிய தன்மை. இப்போ ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு இருக்கின்றவர்களெல்லாம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணக்கூடிய அமைப்பு. அதாவது ஹெல்த்தின் மூலமாக ஒரு அக்கறை, ஹெல்த்தில் ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. அதே சமயத்தில் வெளியூர், வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மனைவியின் மூலமாக 7க்கு அது 2ஆம் இடத்தை பார்க்குதல்லவா, அப்போ மனைவியினுடைய சொத்துக்கள் வருவதற்கான அமைப்பு, அல்லது கணவன் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அல்லது கணவன் மனைவி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. வெளி மாநிலம், வெளியூர், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும், அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், இதெல்லாமே இந்த ஜூன் 15க்கு அப்புறம் சிறப்பு பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. சார், இந்த மாதம் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன், 8மாதிபதி.
ஸோ ஏதோ ஒன்று நல்லா நடக்குது, ஆனால் ஒரு அழுத்தம் இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது, நல்லா உழைக்கிறேன், அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல, ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்பதை போன்ற ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுனத்துக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு நேர 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு ப்ரமோஷன், இடமாற்றம், இந்த மாதிரியான தன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். லாபம் கிட்டும். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் லாபம் என்பதும் மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது இந்த மிருகசீரிஷ அன்பர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அமைப்பு, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அந்நிய மதத்தினருடன் அணுகுவது, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், இந்த பொருளாதார சார்ந்த விஷயங்களில் ஒரு தொழிலை ஆரம்பிப்பது, ஒரு தொழிலை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளைகளை உருவாக்குவது, இல்லை சொந்த தொழிலை செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் பதிய வைப்பது, குழந்தைகள் நலனில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது, குழந்தை கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்துவது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது, தொழிலா வேலையா, வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், என்ன கோர்ஸ் படிப்பது நமக்கு உத்தமம், இன்ஜினியரா அல்லது டாக்டர் சார்ந்த விஷயமா, 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.